மோடிஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை இப்போ குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு பைக் வந்து 80,000 ரூபா பைக்கை 1,50,000 ரூபான்னு விற்று இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 ரூபா குறைச்சிருக்கிறாரு. அந்த 10,000 ரூபா வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது? இப்போ வானதி சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க மோடிஜி ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாருன்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு. அவர் வந்து மென்னு முழுங்கின்னு அசிங்கமாக திட்டிருப்பார் மனசுக்குள்ளே. அது நல்லாவே தெரியுது அவர் ஃபேஸை பார்க்கும்போதே. இப்போது நார்மலாக நான் டைப் சி டு டைப் சி, அதாவது ஜிஎஸ்டி குறையிறதுக்கு முன்னாடி டைப் சி டு டைப் சி கேபிள் வாங்கும்போது 120 ரூபா. அதுவே நான் ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கடையிலையும் நான் விசாரிக்கும் போது தாம்பரத்தில் வந்து அதோட ரேட் வந்து 200 ரூபா, திருவேற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ரேட் வந்து 250 ரூபா. அதே நீங்கள் வந்து வில்லிவாக்கத்தில் கேட்டாக்கா அதே இது வந்து 200 ரூபா சொன்னான். அதே டொக்கூவில் போய் கேட்கும்போது அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா சொன்னான். சரி என்ன பண்ணுறது, தலையெழுத்து வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வாங்கினேன். அது இதுதான். அப்போது இங்கே எங்கே ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குது? எத்தனை வியாபாரி குறைச்சாங்க? இதை செக் பண்ணிங்களா? இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பிரச்சனையாகவும் தெரிஞ்சு தான் காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. புரிஞ்சுதா? நிறைய ஃப்ராடுகார வியாபாரிங்களாம் இருக்கிறானுங்க. அதனால் நம்ம வந்து இதை எடுத்துன்னு வந்தோம்னா பிரச்சனையாகும்ன்ட்டு. இப்போது மக்களை புரிஞ்சது அவங்களா இல்லை நீங்களா? விசாரிச்சிங்களா வெளியில் வந்து? ஒரு 4 ரூமுக்குள்ளே 4 முட்டா பசங்களை சேர்ந்து எதனா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை வந்து மக்கள் தலையில் வந்து கட்டுறது. இதை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது வரைக்குமே. அப்போது நீங்கள் பண்ணுறது வந்து மக்களாட்சி கிடையாது. அதனால தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இன்னும் கால் ஊனாமல் இருக்கிற காரணமே. தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏதா பண்ணணும் யோசிக்கணும். யோசிச்சாதான் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நான் வந்து இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு எதுவுமே பண்ணுறது கிடையாது. வாயிலே வடை சுடுறது தான் இந்த பிஜேபிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயமே. இப்போது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட சிறு குறு தொழிலெலாம் வந்து பாதிச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து குறைச்சிட்டேன், நான் இது பண்ணிட்டேன். எதுக்குன்னாக்கா இப்போ மாட்டிக்கினார் ராகுல் காந்தி வந்து அதுக்கான இதுவெல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறமேட்டு மாட்டிக்கினார். அப்போ குறைக்கலாம், இந்த வாட்டி ஜெயிக்கணும்னாக்கா வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா போன வாட்டியே தட்டு மாதிரி தான் ஜெயிச்சாங்க. இப்போ இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு வந்து இது கொஞ்ச நாள் குறைச்சாதான் இதை இது பண்ண முடியும். இப்போ நான் சாதாரண இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து ஜிஎஸ்டி குறையிறதுக்கு முன்னாடி இதோட ரேட்டு 1,600 ரூபா. ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1,300 ரூபா. புரிஞ்சுதுங்களா? இப்போது ஒரு ஹெட்ஃபோன்லேயே நீங்கள் 300 ரூபா நீங்கள் லாபம் பார்க்குறீங்கனாக்கா ஜிஎஸ்டின்ற பேரில், அப்போ நீங்கள் எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பீங்க? எவ்வளோ தொழில் இருக்குது, எவ்வளோ வியாபாரம் இருக்குது, எவ்வளோ ஒரு இது இருக்குது, எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பீங்க? ஏழைங்க இன்னும் ஏழையாக தான் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி பணக்காரங்க வந்து பணக்காரன் ஆகிட்டே தான் இருக்கீங்க. இதுதான் பிஜேபியோடைய கொள்கை. இவங்க ஒன்றும் கொள்கை கோட்பாடு அந்த பூசணிக்காய் வெங்காயம்லாம் கிடையவே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் கொள்ளடிக்கிறோம், கொள்ளடிச்சுன்னு தான் இருக்கிறோம் இது வரைக்கும். இதுதான் பிஜேபியோடைய கட்டமைப்பு.